மேசராசி. மேசராசியில வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 12ஆம் இடமான விரயச்சனியில வந்து சஞ்சரிக்கிறார். சரி, சஞ்சரிக்கிறதுனால என்னன்னா இவர் ஏழரை சனியோட ஆரம்ப கட்டமும் இதுதான். என்ன மாதிரியான பலனை கொடுக்காரு அப்படின்னா, ரொம்ப பெரிய பாதிப்பு, பயப்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையுமே இது கிடையாது. நீங்க கவனமா எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா உங்களுக்கு அவர் என்ன மாதிரியான இதை கொடுக்குறாருன்னா, செலவுகளை கொடுக்க போறாரு. ஏன்னா நீங்க என்னதான் சேமிச்சு வச்சு இத்தனை நாளா கட்டுக்கோப்பா வச்சிருந்தாலும், பார்த்து பார்த்து செலவு பண்ணியிருந்தாலும், ஏன்னா நீங்க ரொம்ப சிக்கனமான ஆளு. ஆனா ஒருத்தர் பசின்னு வந்தா செய்வீங்க. இந்த டைம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, செலவு உங்களுக்கு கைக்கு மீறின செலவை கொண்டு வந்து கொடுக்க போறாரு. ஏதாவது ஒரு விஷயம் நீங்க யோசிக்கீங்கன்னா அந்த யோசிக்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு உண்டான பாதையை கொடுக்காரு. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், இவ்வளவு செலவு ஆக போகுது, ஆனா நீங்க என்னதான் யோசிச்சாலும் அந்த செலவு வருது, என்ன பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து யோசிப்பீங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. எதுனாலும் சரி பாத்துக்கலாம்னு ஒரு அசால்ட் இருக்கும். ஆனா இனிமே யோசிப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தொழில்ல இருக்கிற தொழில தக்க வச்சு கொள்ளக்கூடிய முயற்சியை தான் நீங்க இந்த சனி பகவானோட பேச்சில நீங்க எடுத்துக்கணும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்ல அந்த ஏற்கனவே உள்ள தொழில வேற கிளைகள் போடலாம், வேற ஊர்ல போடலாம், இல்ல அதே ஊர்ல இன்னொரு கிளையா ஓபன் பண்ணலாம்னு ஒரு எண்ணம் மட்டும் இந்த டயத்துல வேண்டாம். ஏன்னா இருக்கிற தொழில தக்க வச்சுக்கிட்டு அதோட வருமானம் பெருக்கிறதுக்கு உண்டான என்ன எண்ணம் அதை பார்த்தாலே இந்த காலகட்டத்துக்கு பெருசா உதவும். ஏன்னா நீங்க அகலக்கால் வைக்கிறீங்க, இல்ல வேண்டாம், நான் இன்னும் கண்டிப்பா தொழில் போடத்தான் செய்வேன்னு சொல்லும் போது அதுல சில பண ஏமாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் விஷயத்துல புதிய தொழில் வேண்டாம். இப்ப வேலையிலேயே இருக்கீங்க, ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா நீங்களே நிறைய புலம்பிருக்கீங்க. வீடியோ போடும் போதெல்லாம் கீழே வந்து கேட்கல, எங்களுக்கு இந்த மேசராசியில வேலை பார்க்குற இடத்துல ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க. அது அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் சரி, தனியார் வேலையா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு போய் வேலையில ஏதாவது ஒரு ப்ரெஷர், நம்ம பண்ணாத ஒரு தப்புக்கு நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய ஒரு என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதன் மூலமா உடல்நிலையெல்லாம் கெட்டிருக்கு, அதன் மூலமா மன கஷ்டமும் பெற்றிருக்கு. இந்த டயத்துல அதுல இருந்து நீங்க கொஞ்சம் விடுபடுவீங்க. உங்க மேலுள்ள அதாவது தேவையற்ற பழி, நீங்க உண்மையா இருக்கிற ஒரு பட்சத்துல உங்கள் மேல பொய்ப்பழி செலுத்தும் போது அதுல இருந்து நீங்க வெளியில வருவீங்க. உங்களை நீங்க நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்து இந்த நேரம் தான். ஆனால் வேலை மாற்றம் மட்டும் இந்த டைம் உங்களுக்கு வேண்டாம். நீங்க எந்த இடத்துல வேலை பாக்குறீங்களோ, உங்களுக்கு எந்த இடத்துல அவமானம் இருந்துச்சோ அதை சரி பண்ணிருவீங்க. ஆனா அதே இடத்துலதான் வேலையை கண்டினியூ பண்ணணும். புதுசா ஒரு வேலைக்கு போறதோ இல்ல நம்ம இந்த வேலையை விட்டுட்டு நம்ம அடுத்து மெதுவா வேலை தடலாம ஒரு எண்ணம் மட்டும் வேண்டாம். இருக்கிற வேலையை கண்டினியூஸா பார்த்துட்டே வாங்க. இப்போதைக்கு வேலை மாற்றம் வேண்டாம். அடுத்து நிதானம் தேவை உங்களுக்கு. வண்டி வாகனம் போறது எதுனாலும் சரி கொஞ்சம் கவனமா, ரொம்ப ஃபாஸ்டா போகாம இரவு நேரத்துல நீண்ட தூரம் பயணத்தை தவிர்த்திடுங்க. நீண்ட தூரம் பயணம் வேண்டாம். அப்படியே நீங்க நீண்ட தூரம் பயணம் போகணும், கண்டிப்பா போகணும்னு நினைச்சீங்கன்னா மேக்சிமம் பேருந்துல போங்க. அப்படி இல்லை அப்படின்னா பைக்ல தான் போகணும், இருசக்கர வாகனத்துல போகணும், 4 சக்கர வாகனத்துல போனீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோயிலோட திருநீர் அல்லது எலுமிச்சை பழத்தை கையில எடுத்து வச்சுக்கோங்க. கையில எடுத்து வைங்க, வண்டியில வச்சிருங்க. போகும்போது உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸோ எந்தவித ஒரு மன உங்களுக்கு கிடையாது. ஏதோ ஒரு பயமா இருக்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய கல்வியோட நிலை எப்படி இருக்கும், நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவேன், நான் நல்லா படிப்பேனான்னு சொல்றவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, உங்களுடைய படிப்பு வந்து ஆர்வமின்மை இல்லாம இருந்திருக்கும். உங்க படிப்புல கூடுதல் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்கும். நல்லா படிப்பீங்க. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும், நம்ம நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போகணும், நல்ல ஃபியூச்சர் நோக்கி போகணும், அப்படின்னாதான் நம்மளுக்கு பிடிச்ச பாடப்பிரிவு நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு பிடிச்ச காலேஜ்ல இடம் கிடைக்கும்னு சொல்லி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வர ஆரம்பிக்கும். ஏன்னா படிப்பு இருந்தாதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்கிறத நீங்க ஏற்கனவே உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா உங்களை சுத்தி நிறைய ஒரு விஷயங்கள் நடக்கும்போது உங்க வீட்டுல உள்ள உங்கள் பெற்றோர்னாலும் சரி, நீங்க ஒருத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்றதுனாலும் சரி, அந்த படிப்போட முக்கியம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சரியா படிக்காம இருக்கிறதா இல்ல உங்களுடைய குழந்தைகளையும் சரியா படிக்காம அசால்ட்டா இருப்பாங்க. அவங்க இந்த காலம் இனிமே இந்த சனி பயிற்சி டைம்ல வந்து அவங்களே ஒரு ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கல்வி தரம் உயர ஆரம்பிக்கும். ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க எதிர்பாராத அளவு ஒரு மாற்றத்தை உங்க பிள்ளைங்கள் மூலமா நீங்க காண்பீங்க. இப்ப கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருப்பாங்க. அது சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே வந்து விட்டு கொடுக்குற போற நிலைமை. அதாவது நீங்க கொஞ்சம் வாய் பேசினாலும் உங்களுடைய வாழ்க்கைத்தனே உங்களுக்கு எந்த விதத்திலையும் அதாவது உங்களை மீறி எந்த ஒரு செயலுமே அவங்க செய்ய மாட்டாங்க. எவ்வளவு பெரிய சண்டைனாலும் இருக்கட்டுமே, உங்களை மீறி நான் இந்த முடிவு எடுக்க போறேன், நான் வீட்டை விட்டு வெளில போக போறேன், எனக்கு நீங்க வேண்டாங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா உங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலுமேவும்
அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. என்ன இருந்தாலும் எனக்கு நீங்க தான் முக்கியங்கிற விஷயத்த அவங்க எப்பவுமே உங்களுக்கு பதிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால எப்பவுமே எந்த ஒரு இடத்துலயுமேவும் உங்களுக்கும் உங்களுக்கு மனைவிக்குள்ள ஒரு சண்டையோ பிரிஞ்சு போற எந்த ஒரு சுச்சுவேஷனுமே அமையாது. அந்த விதத்துல நீங்க ரொம்பவே பாக்கியசாலிகளா தான் இருப்பீங்க. காதல் விஷயத்துல பார்க்கும்போது உங்களுடைய நீங்க ரொம்ப உண்மையா இருப்பீங்க. உங்களுடைய என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருவீங்க. அவங்க பண்ற சில அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயமா அவங்களை அவாய்ட் பண்ணா கூட உங்களால அதை தாங்க முடியாது. ஆனா இந்த டயத்துல நீங்க ஏற்கனவே ஒரு காதல் தோல்வியை கண்டிருப்பீங்க. ஆனா இனி வரும் காதல் உங்களுக்கு நிலையானதாகவும் உண்மையானதாக இருக்கும். நீங்க அதை நினைச்சு ஒரு டைம் மேலாம் அவங்க மேல ரொம்ப கோவம் இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும், எனக்கு ரொம்ப கோவமா இருக்குது, அவங்க எப்படி மட்டும் சந்தோஷமா இருப்பாங்க, நான் உண்மையா தானே இருந்தேன் அப்படிங்கிற ஒரு கோபம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த கோபம் வேண்டாம். அந்த கோபம் இப்ப நீங்க அப்படியே அதை வேற ஏதாவது ஒரு வழியில கவனம் செலுத்தி திசை திருப்பிடுங்க. ஏன்னா அது உங்களையும் அழிச்சு உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் ஒரு பிரச்சனைக்கு உண்டாகும். ஆனா உங்களுக்கு இதை விட ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு லைஃப் இனிமே வரப்போகுது. இதை விட உங்களுடைய பார்ட்னர் உங்களை ரொம்ப பாத்துக்கிறதுக்காகவும் ரொம்ப கேரிங்கா இருக்கக்கூடிய பார்ட்னர் இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு வரப்போறாங்க. சோ இதை விட பெஸ்ட் உங்களுக்கு வரப்போகுது. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் போகுதுன்னு நினைச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு லைஃப் சூப்பரா இருக்கும். நான் அடுத்து உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறாரு சனி பகவான். எதுல கவனமா இருக்க வேண்டியதுன்னா தொழில் வேலையில தான் நீங்க கவனமா இருக்கணும். மத்த எல்லாத்துலயும் நல்லபடியா கொண்டு போறாரு. உடல்நிலையில நீங்க கவனமா இருக்கணும். உடல்நிலையில நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா உங்கள் உடல்நிலை சரியா கவனிக்காம வேலைன்னு ஓடாடிய ஆளுங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, நான் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் நடக்கட்டுமே, எவ்வளவு பெரிய உடம்புக்கு முடியாம போகட்டும், நான் என் வேலையை நான் பார்க்கணும். நம்ம வேலை பார்க்காம உங்களால அந்த ஒரு நாள் கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான பர்சனுக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு உடல் உபாதைகள் வர வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமா இருக்கும். இன்னொன்னு நீர் சரியா குடிக்காம இந்த கல்லடைப்பு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா இதற்கு முன்னாடி இருக்கும். இனி வர காலங்கள்ல அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிங்க. ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. அதன் முன்னெச்சரிக்கையா நீங்க உடல்நிலையில பெரிதும் கவனம் படுத்துங்க. மேலும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நான் சொல்றது சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க. தினமும் காலையில காகத்துக்கு எந்த வீட்டுல சாப்பாடு பண்ணிருக்கீங்களோ பண்ணலையோ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கியிருப்பீங்க, ஏதாவது ஒன்னாவது வாங்கி வச்சு காலைல எந்திரிச்சோனேவும் அது காப்பதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சதே இல்லை, எங்க வீட்டுக்கெல்லாம் காகம் வரதே வராது அப்பெல்லாம் சிலர் சொல்வீங்கல்ல, ஒரு வாரம் நீங்க வச்சு பாருங்க. காகம் வரதோ இல்லையோ நீங்க டெய்லி காலைல வச்சுட்டு 2 தடவை காக்கான்னு கூப்பிட்டுட்டு நீங்க வாங்க. ஒரு வாரம் வராது, நம்ம வைக்காம இருந்தா எப்படி வரும்? அந்த ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பா அடுத்த காகம் தொடர்ச்சியா வர ஆரம்பிக்கும். அடுத்து நீங்க வைக்க மறந்தாலும் அது காலைல கூப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய அந்த கர்ம வினைகள் அந்த கொஞ்சம் நீங்க பண்ண தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து வெளியில சனி பகவானோட பூரண அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும்.